இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம மச்சான் வருண் இருக்கானே, இவன் என்ன பண்ணா? ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அந்த பொண்ணை ஏமாத்திட்டான். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காரணத்துக்காக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி இவளையும் ஏமாத்திட்டான். அவனையும் மன்னிச்சு ஒரு பிசினஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது தப்பு இல்ல, நான் பண்ணது மட்டும்தான் தப்பு இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை என்னவோ அத பத்தி மட்டும் பேசுங்க. தேவையில்லாம எங்களை பத்தி எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? வான்மதி, அவரு பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க அவருக்கு பதில் சொல்ல போறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள வர? அவர் ஏன் வீட்டுக்காரரை பத்தி பேசும்போது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? வான்மதி சும்மா இருங்க. ஏ, என் புருஷன் கௌதம் எதுவும் கேட்க கூடாதா? அண்ணி, அக்கா சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. இது வேற விஷயம். வருண் அத்தை கிட்ட எந்த பணமும் வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்கல. அவர் சொந்த உழைப்புல தான் போராடி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு தேவையானத நீங்க அத்தை கிட்ட பேசுங்கன்னு சொல்லிதான் அக்கா சொல்ல வரா. ஓ, அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து பேசுறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனா நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் ஏன் கேட்க கூடாது? கேள்வி கேளு, கேளு, உன் இஷ்டத்துக்கு கேளு. நீங்க எல்லாரும் நின்னு வேடிக்கை பாருங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் மாப்ள? எனக்குன்னு ஒரு பிசினஸ், பணம், மரியாதை, இது எல்லாமே வேணும். அது நீங்க சொந்தமா சம்பாதிச்சுக்கணும். வான்மதி, நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். சித்தி பேசிட்டு இருக்காங்கல்ல. அண்ணாமலை, நீயே சொல்லு. மாப்ள, நீங்க கேக்குறதெல்லாம் சரி. உங்களுக்கு பிசினஸ் தானே செட் பண்ணி தரணும், நான் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். நீங்களும் வருண் மாதிரி ஒரு பிசினஸ யோசிச்சு அதை நல்லபடியா நடத்தி உங்க திறமைய நிரூபிச்சு காமிங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். நானே எல்லா வசதிகளையும் செஞ்சு தரேன். இதுதான் உங்க முடிவுனா சித்தி, அப்ப எங்க முடிவையும் கேட்டுக்கோங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு மேலயும் நாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டோம். எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம்.